நண்பர்களே, சென்னையில் சில வீடுகளில் வண்டி நிப்பாட்டுறதுக்கே இடம் இருக்காது. பாருங்கள், அந்த வீட்டில் முருங்கை, கொய்யா, வாழை அப்படின்னு வீட்டு வாசலில் வச்சுருந்தாங்க. அதில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டுன்னா, அவங்க வீட்டில் இருக்க முருங்கை மரம் பால் முருங்கைக்காய். என்னடா பால் முருங்கைக்கான்னு சொல்கிறியா? ஆமாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வீட்டை சுற்றி தான் வச்சுருப்பாங்க. நெல் அறுவடை காலத்தில் இந்த அளவுக்கு மிஷினரி இருக்காது. அப்போல்லாம் எங்கள் அப்பா வர லேட் ஆகும். 4 முருங்கைக்காயை பறித்து 2 முட்டையை வாங்கி குழம்பு வைப்பாங்க. உடனே எங்கள் வீட்டு முருங்கை மரத்தில் காயை பறிப்பேன், முட்டையை எடுப்பேன். எங்கள் அம்மா சில மஞ்சள் சொல்லுவாங்க, வெங்காயம், மஞ்சள், தேங்காய், இப்படி 4-5 ஐட்டத்தை அரைப்பேன். மறந்துடுச்சு. அதெல்லாம் அரைச்சி காய்ச்சி வச்சோம்னா எங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே முட்டை குழம்பு முருங்காயில் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய பெரிய முருங்காய் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காங்க. இந்த பால் முருங்கை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்காயை பார்த்த உடனே வீடியோ எடுத்தேன், போட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷம். அந்த முருங்கைக்காயை இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தேன். அந்த காய் முத்தினோடனே